கமல்ஹாசன் அவர்கள் நேற்று வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, இத்தனை வருஷமாக நான் வந்து பிக் பாஸ் ஷோன்னு ஒன்று நடத்திட்டு இருந்தேன். ஸோ அதிலிருந்து இப்போ நான் வந்து முழுசாக வந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு நோட்டீஸை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணது ஒன்று எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா 7 சீசன் போயிடுச்சு, இப்போ 8வது சீசன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான ரீசனும் பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு இதுக்கப்புறம் நிறைய படம் வந்து கமிட்மெண்ட்டில் இருக்கிறனால என்னால் பிக் பாஸ் ஷோ நடக்கிறப்ப ஷூட்டிங்கில் வந்துட்டு அதிகமாக கலந்துக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நான் இந்த இதிலிருந்து விலகிறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சீசனை மட்டும்தான் விலகிறாரா இல்லை டோட்டலாக இதுக்கப்புறம் எந்த சீசன்லையும் வரமாட்டாரா அப்படின்றது தெரியலை. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனால் இது பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். இது ஏன் இதுக்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா நம்ம கமல் அவர்கள் ஒரு பயாஸ்டாக இருந்தார். ஸோ அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பயங்கர விமர்சனம் வந்துச்சு. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். பட் உங்களுக்கு என்ன ரீசனாக இருக்கும், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.